ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ரொம்பவே நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து காலைல எழுந்திரிச்சு முட்டையெல்லாம் அவிய போட்டாச்சு. எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி தம்பி வந்து சம்மர் ஹாலிடேலாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு போகிறான். அது மட்டும் இல்லாமல் புது ஸ்கூலுக்கு வேறு போகிறான். ஸோ அதனால தான் வந்து முட்டை நீங்கள் அவிய போடும்போது நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, ஒரு 2 வெங்காயத்தொலி போட்டிங்கன்னா முட்டை கொதிக்கும் போது உடையாமல் இருக்கும். என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது இது வெஜ் புலாவ் மாதிரி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு நல்லா முதல்ல வதக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் நைட்டே வந்து காய்கறிலாம் ப்ரிப்பேர்டாக நறுக்கி வச்சுட்டேன். ஸோ காலைல எனக்கு வந்து வேலை ரொம்பவே ஈஸியாக போச்சு. அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட்டாச்சு. இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டோடய நான் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே நான் போட்டு அரைச்சிட்டேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்சுருந்த பட்டாணி, அப்புறம் வந்து நறுக்கி வச்சுருந்த பீன்ஸ் கேரட் இது ரெண்டையும் போட்டுக்கிறலாம். போட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டே எடுத்தோன்னே நான் வந்து இது போட மறந்துட்டேன், பிரிஞ்சி இலை போட மறந்துட்டேன். ஸோ பிரிஞ்சி இலையும் போட்டுக்கிறலாம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் வந்து என் தம்பி வந்து கொஞ்சமாக தான் வந்து உரப்பு சாப்பிடுவான். ஸோ அவ்வளோ உரப்பு அதிகமாக எடுத்துக்கிற மாட்டாங்கிறதுனால நான் கொஞ்சமாக பிரியாணி மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு உரப்பு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்குனதுக்கப்புறமா தயிர் அப்புறம் லெமன் நல்லா புழிஞ்சு விட்டு அதையும் நல்லா மசாலாலாம் இது ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி வந்து கர்நாடக பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 1 உலக்கு அரிசிக்கு 2 உலக்கு தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் 1 உலக்கு அரிசிக்கு 1.5 உலக்கு தண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அப்புறம் தண்ணியுமே நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நான் அரிசி போட ஆரம்பிச்சிட்டேன். அரிசி போட்டு விட்டுட்டு நல்லா அரிசியும் தண்ணியும் நல்லா சேர்ந்து கொதிச்சு வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், ஒரு பரட்டி விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, குக்கரில் மூடி போட்டு விசில் போட்டு விட்டுருங்க. ஒரே விசில் தான், நான் ஒரே விசிலே நான் எடுத்துருவேன். நான் நல்லா தம் அடங்கினதுக்கப்புறம் எடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருந்துச்சு, பொழுன்னு வந்துருந்துச்சு அந்த சாதமே. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கிளறி விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸுக்கு வந்து நீங்கள் வச்சிடலாம். இன்றைக்கி லஞ்ச் எல்லாமே சீக்கிரமாகவே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் டைமே போகவே மாட்டேன்ருச்சு. அப்புறம் லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தயிர் வெங்காயம்லாம் வச்சு பாக்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் அப்படிங்கிறதுனால சூப்பராக வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தம்பியை வந்து கிளாஸ்க்கு விட்டாச்சு. கிளாஸில் போய் விட்டதுக்கப்புறமா ப்ரேயர்லாம் நடந்துச்சு. ஸோ இப்படி தான் தம்பியோட ஃபர்ஸ்ட் டே போச்சு. உங்கள் பசங்க ஸ்கூல் டைப் எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.